ஸோ வெல்கம் டு அஸ்மிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்க்க போகிறோம். கிட்ஸுக்கு பிடிச்ச ஐட்டம், வெளியே வாங்குறதுக்கு பதிலாக வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் இந்த லாக் அவுட் பீரியடில். ஸோ பாருங்கள், தேவையான அளவு ஒரு மைதா மாவில் ஒரு போண்டா செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் போடுறதுனால போட்டுக்கலாம். ஸோ காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 3 மிளகாய். ஸோ அதே மாதிரி இஞ்சி நல்லா பொடி பொடியாக தட்டி வச்சுருக்கேன். அது கூட பார்த்தீங்க அப்படின்னா கொத்தமல்லி தழை, கருகாப்பில், உப்பு, இது மட்டும் நம்ம ஆட் பண்ணி ஒரு 2 hours வந்து அட்லீஸ்ட் ஓகேங்களா, ஒரு 1 hour 2 hour ஆகுது நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது நல்லா வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி நல்லா பஃப்னு நல்லா சூப்பராக வரும். ஓகேங்களா, இப்போ தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துட்டு ஸோ அந்த மைதா மாவை கொட்டிக்கலாம். ஸோ அது கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க, காரத்துக்கு தேவையான அளவு இஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த இஞ்சி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ, குழந்தைகளுக்கு காரம் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா கம்மியாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ கருகாப்பில் தழை நல்ல பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கொத்தமல்லி தலையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சது. இப்போ வந்து வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த வெங்காயம், ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணுறோம். ஸோ நல்லா கலக்கிக்கோங்க. மாவு பத்தலைன்னா கூட சேர்த்திக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா பிணைச்சிக்கோங்க. இது கூட வந்து கொஞ்சம் வந்து அரிசி மாவு சேர்த்திக்கோங்க, கொஞ்சம் கிறிஸ்பினஸ்க்காக. ஸோ இந்த பதத்தில் இருந்தால் போதும். ஒரு 1 hour 2 hour அட்லீஸ்ட் நீங்கள் ஊற வச்சு அதுக்கப்புறம் ஆயிலில் பொரிச்சு எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் 1 hour ஊற வைக்கிறேன். ஓகேங்களா. அதுக்கப்புறமா 1 hour 2 hours ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எப்படி அடுத்த ஸ்டெப் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், 2 மணி நேரம் கழித்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு இது மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். ஓகேங்களா, நல்லா ஊறிடுச்சு. ஸோ இப்போ எடுத்து எண்ணெயில் போடலாம். கிள்ளி போடுற அளவு பதம் இருக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டிங்க அப்படின்னு கொஞ்சம் வேணால் மாவு சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா, எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை எடுத்து பாருங்கள், உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. இல்லை அப்படின்னா உப்பு காரம் ஆட் பண்ணி ஃபர்தராக சுட்டுக்கலாம். ஓகேங்களா, நான் கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். நல்லா எண்ணெய் கொதிச்சிருச்சு பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து எடுத்து நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போவும் போண்டா பஜ்ஜி சுடுவோம் இல்லைங்களா, வடை சுடுற மாதிரி கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி விட்டுக்கலாம். ஸோ ஒரு தடவை எடுத்து பார்த்துட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்திக்கோங்க. ஸோ இதில் சோடா உப்பு அந்த மாதிரி எந்த இதுவும் போட வேண்டியதில்லை. ப்ரிசர்வேட்டிவ் எசன்ஸ் எல்லாம் எதுவும் போட வேண்டியதில்லை. ஸோ 2 மணி நேரம் ஊற வச்சாலே உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடச்சிரும். ஸோ காரம் பத்தலைனா கூட மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரும். வெயிட் பண்ணுவோம்.
பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி கலர் வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். டேஸ்ட்டு பார்த்துட்டு மறுபடியும் எடுத்து போட்டுக்கலாம். ஸோ ஓகேங்க, சாப்பிட்டு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹாப்பி டே.